இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பன் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கலாம். சரிங்களா? பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்துவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமாக இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமின் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்து ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டால். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். இஸ்ரேல் அந்த தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். ஏசோப்பு, பென்யமின் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர்கள். தான் நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரராகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாக சில்பால் பெற்ற குமாரர். இவர்கள் யாக்கோபுக்கு 16 பிறந்த குமாரர். அதாவது அந்த பெத்தேலேருந்து பிரயாணம் பண்ணும்போது ராகேலுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்குது. பென்யமின் யாக்கோபு பேரிடுறாரு. ராகேல் வந்து பெனோனி அப்படின்னு பெயரிடுறாங்க. ராகேல் மரித்த பின்பு அந்த அவளை வந்து எங்கே அடக்கம் பண்ணுறாங்கன்னா பெத்லகேம் என்னும் எப்பிராத்து ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்படுகிறாள். சரிங்களா? அங்கே ஒரு தூணை நெற்றி ராகேலுடைய கல்லறைன்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா யாக்கோபுக்கு 12 குமாரர். யாருக்கு யார் பிறந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதற்கிடையில் வந்து ரூபன், அதாவது மூத்த மகன், முதல்ல பிறந்த லேயாலோட மகன் ரூபன் வந்து பில்கால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேலோட வேலைக்காரி. அவளோட போயிட்டு தப்பான உறவு கொள்கிறா. அது கேள்விப்பட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 12 மகன்கள் வரலாறு வருது. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.